ரவிந்த் சொல்றாரு, I'm 11 years old. I can play the guitar. என்னால் கிட்டார் வாசிக்க முடியும். I like music. எனக்கு மியூசிக் விருப்பம். I want to be a musician. எனக்கு ஒரு இசைக்கலைஞராக விருப்பம் சொல்றாரு. திவ்யா சொல்றாவோ செக் பண்ணிக்கொள்ளுங்க. I'm 11 years old. I can speak English. என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். I like sports. எனக்கு விளையாடுறதுன்னா விருப்பம். I want to be a pilot. பைலட் ஆகிறது என்னுடைய கனவு. இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ஜஸ்மின் அவரை பற்றி சொல்றா. Hello friends, I'm Jasmine. I'm 11 years old. I can sing. I like books. I want to be a teacher. இப்போ நட்டாலி சொல்றாவோ, Hello friends, I'm Natalie. I'm 11 years old. I can swim. என்னால் நீந்த முடியும். I like science. I want to be a scientist. So answers check பண்ணுவோம். Jasmine, I'm 11 years old. I can sing. என்னால் பாட முடியும். I like books. எனக்கு புத்தகங்கள்னா விருப்பம். I want to be a teacher. ஒரு ஆசிரியராக மாறது என்னுடைய கனவு. ஆசிரியராக வர விரும்புகிறேன். Natalie, I'm 11 years old. I can swim. I like science. எனக்கு சயின்ஸ் என்றா விருப்பம். I want to be a scientist. நான் ஒரு விஞ்ஞானியாக விரும்புகிறேன். Next activity. Task 1.4. Let's talk. So speaking time இது. அதாவது நீங்க உங்களை பற்றி கதைக்கணும். Get ready to introduce yourself to your classmates. இப்போ உங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கு உங்களை பற்றி நீங்க வகுப்பளிக்கிறார்களுக்கு உங்களை பற்றி அறிமுகம் செய்ய போறீங்க. அந்த ஐக்கோனை பாருங்க. இது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ பிளான் what you are going to speak. என்ன பேசுறன்றதை திட்டமிட்டு கொள்ளுங்கள். Prepare at least 4 sentences about yourself. உங்களை பற்றி 4 வசனங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். You can work with your group members if you need help. ஏதாவது உதவி தேவை என்று சொன்னால் உங்களுடைய குழு உறுப்பினரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். Master these magic phrases. இந்த 4 phrases சொற்றொடர்களும் என்னென்னு பாருங்க. I'm. So I'm என்றது பெயரை சொல்ல பயன்படும். I'm Ben. So I can. உங்களுடைய ability. உங்களுக்கு என்ன முடியும், உங்களுக்கு என்ன இயலும். I can swim. என்னால் நீந்த முடியும். I like. உங்களோட விருப்பம். I like chocolate. Right. அடுத்தது I want to be a future ambition. உங்களுடைய dream, கனவு என்னவா வர விரும்புறீங்க. I want to be a doctor. ஸோ இப்படி நீங்கள் இந்த 4 phrases-லையும் நீங்க இப்ப உங்களுக்கு பரிச்சயம் ஆயிட்டீங்க. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜான் சொல்றாரு, I am John. I can swim. என்னால நீந்த முடியும். I like grapes. எனக்கு கிரேப்ஸ் விருப்பம். I want to be a doctor. நான் ஒரு டாக்டராக விரும்புகிறேன். ரஹீம், I am Rahim. I can run fast. என்னால வேகமாக ஓட முடியும். I like cake. எனக்கு கேக் விருப்பம். I want to be a pilot. ஒரு விமானியாக விரும்புகிறேன். பைலட்டாக விரும்புகிறேன். ஸோ இது எக்ஸாம்பிள். இப்போ நீங்க அடுத்தது பாருங்க. Draw a picture of what you want to be in the future. எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா வர விரும்புறீங்கன்றத ஒரு படமாக்கி கொள்ளுங்க. அதுக்கு ஹெடிங் போடுங்க future me. ஸோ பென் சொல்றாரு, I am Ben. I want to be a chef. நான் ஒரு செஃப்பாக விரும்புகிறேன் என்று சொல்றாரு. C. Go in front of the class and introduce yourself to your classmates. இப்போ கிளாஸுக்கு முன்னால் போயிருந்து உங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்க.
Use the sentences you have prepared and show the picture you have drawn. இங்க கீறின அந்த பிக்சரை காட்டி நீங்க ப்ரிப்பேர் ஆன சென்டென்ஸை சொல்லுங்க. ஓகே. டாஸ்க் 1.4 லெட்ஸ் டாக் அபவுட் யூ. இப்போ நீங்க உங்களை பற்றி எப்படி சொல்றது பாருங்க. பிளான் அட்லீஸ்ட் 4 சென்டென்சஸ் அபவுட் யுவர். உங்களை பற்றி 4 வசனங்களை உருவாக்குங்க. அந்த 4 பிரேசஸையும் வச்சுக்கொண்டு ட்ரோ a picture of your future me. உங்களை பற்றி ஒரு படத்தை கீறி வச்சுக்கொண்டீங்க. இப்போ கீறிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, உங்களை பற்றி சொல்ல போறீங்க. I am your name. I am your name. பிளாங்க்ல வந்து உங்களோட நேம். ஸோ இப்போ ரவிந்து என்று சொன்னால் I am ரவிந்து. I can. What you can do. உங்களால் என்ன செய்ய இயலும், என்ன முடியும். ஸோ I can sing. என்னால் பாட முடியும். I can sing. அடுத்தது your favorite things. உங்களுக்கு என்ன விருப்பம். அப்போ I லைக்ன்றது உங்களோட ஃபேவரட் திங்ஸை பற்றி சொல்லும். இப்போ I like books. I like sports. I like music. இப்படி ஏதாவது சொல்லலாம். I want to be an. ஸோ your dream job. நீங்கள் என்னவா வர விரும்புகிறீங்க. அப்போ இந்த பிக்சரில் I want to be a doctor என்று சொல்லலாம். I want to be an engineer. இப்படி சொல்லலாம். I want to be a teacher. இப்படி உங்களுடைய ஃபியூச்சர் ட்ரீம்ஸை சொல்லலாம். I want to be a pilot. ஓகே. ஸோ இப்படி நீங்கள் 4 வசனங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம். இப்போ அடுத்தது பாருங்க, ப்ரோக்ரஸ் செக்ன்றது. ப்ரோக்ரஸ் செக்ன்னு சொன்னால் ரீட் அண்ட் டிக் த மேட்சிங் பாக்ஸ். இஃப் நெசசரி ஆஸ்க் யூ டீச்சர் ஃபார் ஹெல்ப். ஸோ இந்த பாட முடிவில் நீங்கள் என்னத்தை அடைஞ்சு கொண்டீங்கன்றதை உங்களை நீங்களே செக் பண்ணிக்கொள்வது ப்ரோக்ரஸ் செக். அப்போ I can. என்னால் முடியும். I can listen to a text and pick words. ஒரு பந்திய வாய்ச்சி சொற்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ முடியும். அப்போ உங்களுக்கு ஸோ அந்த பாட முடியல உங்களுக்கு ஓகே, நான் I can do it myself. என்னால் இதை செய்ய முடியும். அப்போ கிரீன் கலர் சிம்பிள் போட்டுக்கொள்ளலாம். ஓகே. அப்போ டிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிரீன் கலரில் என்னால் ஒரு டெக்ஸ்ட்லேருந்து சொற்களை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது I can tell my name. என்ற பேரை என்னால் சொல்ல முடியும். I can tell my age. என்னுடைய வயதை சொல்ல முடியும். I can talk about what I can do. என்ன செய்கிற, என்ன இயலும், என்னுடைய இயலுமை ability சொல்ல முடியும். I can say what I like to do. என்ன விருப்பம் என்று சொல்ல முடியும். I can say what I want to be in the future. I want to be in the future. எதிர்காலத்தில் என்னவா வார என்றதை சொல்ல முடியும். I want to be a scientist. என்னால் விஞ்ஞானியாக வர விரும்புகிறேன். நான் விஞ்ஞானியாக வர விரும்புகிறேன். இதை உங்களுக்கு சொல்லேலும். ஓகே. அப்போ டிக் பண்ணிக்கோங்க. சரி, இதுதான் ப்ரோக்ரஸ் செக் என்று சொல்றது.